Hello friends, welcome to Mahi Kitchen Tamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா சேமியா வச்சு பிரியாணி தாங்க செய்ய போறோம். இந்த பிரியாணி பாத்தீங்கன்னா ஒரு டைம் நீங்க கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. First நம்ம சேமியாவை வறுத்துக்கலாங்க. வறுத்த சேமியாவா இருந்தா நீங்க வறுக்க வேண்டியதில்லை. வறுக்காத சேமியாவா இருந்தா நீங்க ஒரு டைம் வறுத்துட்டு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். இதோட அளவு பாத்தீங்கன்னா 180 கிராம் பாக்கெட்ல போட்டு இருந்துச்சு. அதை அப்படியே நான் சேர்த்துட்டேன். இது லைட்டா நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணும்ங்கிறதுலாம் இல்ல. நம்ம வறுத்துட்டு செய்யும்போது தான் பிரியாணி வந்து நல்லா உதிரியா இருக்கும். சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வறுபட்டுடுச்சு. நம்ம வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு pan அடுப்புல எடுத்து வச்சுக்கலாங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்திக்கிங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்திருக்கேன். இது லைட்டா அப்படி mix பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் ஒண்ணு இதல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஒண்ணு சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நான் வந்து சின்ன சைஸ் தக்காளி ஒண்ணு எடுத்து போட்டுக்க. நீங்க பெரிய சைஸ் தக்காளியா இருந்தா பாதி சேர்த்தீங்கன்னா போதும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா கொத்தமல்லி தழை, கொஞ்சமா புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுங்க. நம்ம பிரியாணிக்கு என்னென்னலாம் சேர்ப்போமோ அது எல்லாமே இதல சேர்த்தீங்கன்னா தான் அந்த பிரியாணி டேஸ்ட் வரும் நமக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாவை ரெண்டா கட் பண்ணி போட்டுங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் தூக்கலா வேணா இன்னொரு பச்சை மிளகாய் சேர்த்து போட்டுக்குங்க. காரம் கம்மியா வேணா பாதியா சேர்த்துக்குங்க. அது கூடவே நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது எல்லாம் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசம் போற அளவுக்கு லைட்டா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த மசாலா பொருளோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டீங்கன்னா போதும். ரொம்ப நேரம் வதக்கணுங்கிறது இல்ல. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்தலாம். உப்பு சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 4-5 நான் முந்திரி சேர்த்திருக்கேன். முந்திரி வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருந்தா நீங்க வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து நம்ம வெஜிடபிள் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமா பட்டாணி, பீன்ஸ் கொஞ்சம், கேரட் கொஞ்சம் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா காய்கறி சேர்க்கணும்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இந்த மசாலா கூட ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி அளந்து ஊத்திக்கலாம். தண்ணியோட அளவு பாத்தீங்கன்னா நீங்க 1 கப் சேமியா எடுத்தீங்கன்னா 1.5 கப் அளவு தண்ணி ஊத்துனீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பாத்துக்குங்க. பார்த்துட்டு இந்த வெஜிடபிள் எல்லாமே நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம சேமியா சேர்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சேர்த்த கேரட், பீன்ஸ், பட்டாணி எல்லாமே நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம சேமியா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். சேமியாவை போடும்போது தண்ணியோட அளவு இந்த மாதிரி இருக்கணும். போட்ட உடனே முழுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது குழஞ்சிடும். அதனால் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு டைம் இது மாதிரி நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு மூடி வச்சுட்டு அடுப்பு வந்து சிம்ல வச்சுக்குங்க. இது ஒரு 6லேருந்து ஒரு 7 நிமிஷம் இது நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. எப்படி சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு பாருங்க. கொஞ்சம் கூட குலையாம எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நமக்கு பிரியாணிலாம் எப்படி தம் உடைப்போமோ அதே மாதிரி கார்னர் பக்கத்தில் விட்டு இப்படி உடைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட உடையாது. அவ்வளோதாங்க, சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போடுற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.